தாலா சொல்கிறோம் பாருங்க. வமினன் நாசி எத்தனாவது வசனம்? 8வது வசனம். வமினன் நாசி மனிதர்கள் சிலர் இருக்கிறார்கள். சிலர்கள் இருக்கிறார்கள். யக்கூல் அவர்கள் சொல்லுவார்கள், ஆமன்னா பில்லாஹி வபில் யோமில் ஆஹிரி, நாங்கள் அல்லாஹுவை நம்புகிறோம், மறுமை நாளையும் நாங்கள் நம்புகிறோம் என்று அவர்கள் சொல்லுவார்கள். வமாஹும் பிமுமினீன், ஆனால் அவர்கள் உண்மையிலே நம்பவில்லை என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அவங்க உண்மையிலே விசுவாசம் கொள்ளவில்லை என்று சும்மா பொய்க்கு அந்த வாய்க்கு பேச்சுக்கு சொல்லுவாங்க. நாங்களும் அல்லாஹ்வை நம்புகிறோம், நாங்களும் அல்லாஹ்வுடைய மறுமை நாளையெல்லாம் நம்புகிறோம் என்று சும்மா பேச்சுக்கு தான் சொல்லுவாங்கன்னு சொல்ல, அவங்க உண்மையிலே நம்பக்கூடியவங்களா இல்லை. அப்படி இன்றைக்கு எத்தனையோ பேர் வெளிவேஷத்தில் இருக்கிறாங்க. இன்றைக்கி மக்களை நாங்கள் தான் மக்களுக்கு நல்லது சொல்லி எடுத்து சொல்லுகிறோம்னு சொல்லி, தொழுகைக்கு மக்களை அழைக்கிறோம்னு சொல்லி, என்னது நல்ல வெளிவேஷத்துக்கு நல்லவங்க மாதிரி பெருசாக தாடியை பற்றி நான் தப்பாக பேசலை, தாடி வைக்கிற சுன்னத்து, அந்த பெருசாக அப்படி தாடியில் வச்சுக்கொண்டு ஜுப்பாலாம் போட்டுக்கொண்டு நல்லவங்க மாதிரி இருப்பாங்க. ஆனால் அவங்களோட உள்ளத்தில் என்ன இருக்காது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் ரொம்ப அருவருப்பான நிலைமையில் அவங்க இருப்பாங்க. அவங்க நினச்சிக்கிட்டு இருப்பாங்க, தொழுதா எல்லாம் சரி, தொழுது முடிச்சாச்சும் 5 நேரம் தொழுதுட்டு பள்ளிக்குள்ளே இருந்தால் எல்லாம் சரியாயிடும்னு அவங்க நினச்சி கொண்டு இருக்காங்க. அப்படி இல்லை. எவ்வளோ தான் நாங்கள் 5 நேரம் தொழுதாலும், நோன்பு வச்சாலும், ஜக்காத்து கொடுத்தாலும், சதக்கா செஞ்சாலும், ஹஜ் உம்ரா வருஷம் செஞ்சாலும், எங்களுடைய உள்ளத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அளவு கடந்த நேசம்ன்றது இல்லைன்னு சொன்னால் அத்தனை அமலும் வீணாக போயிடும். ஏன்னா அதாவது ஒரு சுவிட்ச் போர்டுக்கு எல்லா சுவிட்சையும் போட்டிருக்கேன், ஆனால் மெயின் சுவிட்ச் போர்டில் லைட்டுகள் ஃபேன் எல்லாம் இந்த வேலை செய்யாது. அதே போல் நாங்கள் எவ்வளோ தான் அமல்கள் செஞ்சாலும் எங்களோட உள்ளத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கும் முதலிடம் கொடுக்கலன்னு சொன்னாக்கா, எவ்வளோ தான் விடிய அமல் செஞ்சாலும் அதுகள் ஏற்றுக்கொள்ளப்படாது. அப்போது அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விடயங்கள், இப்போ மௌலூது மீலாது கூடாதுன்னு சொல்லுவங்க கூட ரசூலுல்லாஹ்வுடைய சிறப்பம்சங்களையாவது பயான்களில் ஜும்மாவில் சொல்லுவாங்களே. உங்களோட ஊரில் ஜும்மா பள்ளியில் சொன்னாங்களா? ஜும்மாவில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய எச்சில், அவங்க துப்புறத்தை பற்றி, அவங்க துப்பினா சஹாபாக்கள் அதை கீழே விழவிடாமல் அந்த அந்த துப்பலை, அந்த எச்சில் எடுத்து தன்னுடைய மேலில் பூசிக்கொள்ளுவாங்க. அதை பற்றி உங்களோட ஜும்மா பயானில் தாராச மௌலை மாதிரி சொன்னாங்களா? இல்லையே. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலைமுடி தாடி முடிகளுடைய சிறப்பை பற்றி சொன்னாங்களா? அதால் கிடைச்ச சஹாபாக்களுக்கு கிடைச்ச பரக்கத்தை பற்றி உங்களோட ஊரில் ஜும்மாவில் சொன்னாங்களா? சொல்லியிருக்க மாட்டாங்களே. அதே போல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செருப்பை வச்சு கிடைச்ச பரக்கத்தை சொன்னாங்களா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 சஹாபாக்களுக்கு அந்த இருட்டு நேரத்தில் 2 கம்பு குச்சியை உடைச்சி கொடுத்தாங்க. அது அவங்களுக்கு டார்ச் லைட் மாதிரி வெளிச்சம் கொடுத்தது. அதை பற்றி சொல்லி தந்தால் தான் அவங்களுக்கு ஒன்றும் சொல்லி தந்திருக்க மாட்டாங்களே. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வேர்வை கஸ்தூரியை விட நல்லா மணக்கும். அவங்க ஒரு ரோட்டில் ரொம்ப நேரம் நடந்து போயிட்டு ரொம்ப நேரத்துக்கு பிறகு சஹாபாக்கள் அந்த ரோட்டில் வந்தாலும், இந்த ரோட்டில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போயிருக்காங்கன்றதை கண்டுபிடிப்பாங்க. ஏன்னா அந்த ரோட் மணக்கும். அதை பற்றி உங்களோட உலமாக்கள், உங்களோட மௌலைமார்கள், உங்களோட ஜும்மா பயானில் சொல்லி தந்தாங்களா? சொல்லி தந்திருக்க மாட்டாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது இருக்கக்கூடிய அந்த வெறுப்பு, மக்களுக்கு உண்மையை சொல்லிடக்கூடாதுன்ட்டு அவங்க அதை அப்படியே தட்டி கழிக்கிறாங்க. அப்போ நீங்கள் தான் புரிஞ்சுக்கணும், உங்களோட மூளையை வச்சு நீங்கள் எந்த ஊரில் இருக்கீங்க, என்ன நிலைமையில் இருக்கீங்கன்னு பார்த்துக்கோங்கப்பா.